இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த சாப்டரோட பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பார்த்தோன்னா ஒரு மேக்ஸிமமாக இந்த சாப்டர்லேருந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆவரேஜ் பார்த்தோன்னா லாஸ்ட் 11 இயர்ஸ் அந்த இது தான் சொல்கிறேன், பேசிஸில் தான் சொல்கிறேன். ஆனால் ஆவரேஜ் வந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. சில நிறைய இயர்ஸில் வந்து இதுலேருந்து எந்த கொஷின்ஸும் கேட்காமையும் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இல்லைனாலும் இதில் இருக்க கான்செப்ட் வந்து இம்பார்ட்டண்ட் தான். பிகாஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம படிப்போம். இதோட அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சில பார்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது வந்து நீட் எக்ஸாமில் கன்சிடர் பண்ணும்போது இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் இல்லைனா, பட் மற்ற சாப்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து என்னது? ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் சைமல்டேனியஸ்லி நடக்கிறது தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. லைக் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன அண்ட் அது எப்படி கண்டுபிடிக்கலாம், அது என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்தே வரலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இன்னும் சொல்லுது ஏன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம், ஏன்னா வெறும் தனியாக ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படி சொல்லணும், ஏன் அந்த ரெண்டு கம்பைன் பண்ணி ரிடாக்ஸ் சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கப்புறம் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற டாபிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிப்போம். அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அசிடிக் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, தென் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது ரெடியூசிங் ஏஜென்ட், இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அண்ட் இந்த மாதிரி பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது படிப்போம். பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் 2 டைப் இருக்குது. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் இருக்குது, இன்னொன்று அயன் எலக்ட்ரான் மெத்தட், இன்னொன்று வந்து அயன் எலக்ட்ரான் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுதுங்க கவர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் மிச்சம் இருக்கிறது நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ அந்த சாப்டருக்கு நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது நம்ம படிக்க முன்னாடி உங்களுக்கு முதல்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுங்கிறது என்ன நல்லா தெரியணும், ரைட்? அதனால் முதல்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆக்சிடேஷன். சிம்பிளாக உங்கள்கிட்ட யாராவது கொஷின் கேட்குறாங்க ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வாயிலேருந்து வரது ஒரே வார்த்தை அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னா நம்ம வந்து ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, 2Mg + O2 இட் கிவ்ஸ் 2MgO அப்படிங்கிறது இருக்குல்ல, இதில் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜன் இருக்குது, அதை ஆட் பண்ணுறாங்க, அதனால இது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சிமிலர்லி இந்த ரியாக்ஷன் வந்து ஹைட்ரஜனை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால இது வந்து ரிடக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம். அது மாதிரி 3 என்னென்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்படி இல்லைனா இந்த சல்ஃபரை பார்க்கும்பொழுது இது ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜனோட கம்பைண்டாக இருக்குது. பட் இந்த லாஸ்ட் இந்த ப்ராடக்டில் பார்க்கும்போது என்னது, இது வந்து பிரிஞ்சிருச்சு, மீன்ஸ் ஹைட்ரஜனோட பிரிஞ்சிருது. அப்போ இது வந்து என்னது, ஆக்சிடேஷன், ரைட்? அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இங்கே ஆக்சிஜனோட காப்பர் கம்பைனாக இருக்குது, வேறு ப்ராடக்ட் சைடில் வந்து பிரிஞ்சிடுச்சு, அப்போ ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடுச்சு, அப்போ ரிடக்ஷன் அப்படிங்கிறது தான். பட் இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் கவனித்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப பிரைட் ஆகும். என்னென்னு சொல்கிறேன், இப்போ இந்த 2Mg + O2 இருக்குது, கரெக்டாக? அதில் நம்ம ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுறோம், அதனால வந்து ஆக்சிடேஷன் சொல்கிறோம். ஆக்சிடேஷன் சொல்கிறோம். இதில் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம், நம்ம வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இப்போ வந்து H2S + Cl2 gives to HCl + S இருக்குது. இப்போ இந்த சல்ஃபர் பேசிஸில் பார்க்கும்போது தான் இதுலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கு. நம்ம இதை ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது என்னது, ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது ஆக்சிடேஷன், அதனால இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்கிறோம். பட் இன்னொரு சைடு பார்த்தா இந்த குளோரின் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இல்லாமல் தான் இருந்துச்சு, பட் அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது, இது ஹைட்ரஜனோட கம்பைன் தானே இருக்குது. அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே இதுக்கு நடந்திருக்கு, அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷன் தானே. அப்போ இங்கே ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது, ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி நடக்குது, கரெக்டாக? ஆனால் நம்ம இது ஆக்சிடேஷன் சொல்கிறோம், ஏன்? அண்ட் இன்னொரு கொஷின் இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனை வந்து நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். CuO + கார்பன் gives you Cu + CO இருக்குது.
இப்போ நம்ம ஆக்சிஜனோட பேசிஸில் தான் நம்ம காப்பரை பார்க்குறோம், காப்பரோட பேசிஸில் தான் இந்த இதை பார்க்குறோம் போது அப்போ காப்பர்லேருந்து ஆக்சிஜன் போயிடுச்சு, அதனால இது வந்து என்னது ரிடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். வேறஸ் இந்த கார்பன் ஆக்சிஜனை கெயின் பண்ணிக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் தானே, கெயின் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்ன சொல்லுது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம ஆக்சிடேஷன் தானே சொல்லுவோம். அப்போ இங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, அப்போ ரிடக்ஷன் நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒன் பேசிஸ் ஆஃப் ஒரே ஒரு எலமெண்ட் ஆஃப் பேசிஸ் வந்து வச்சு நம்ம சொல்கிறோம் இது ரிடக்ஷன் இது ஆக்சிடேஷன். இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும்போது தான் நம்ம கண்டுபிடிச்சதுன்னா ரிடாக்ஸ் அப்படிங்கிறது, அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படி அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ங்கிறது ரியாக்ஷன் அப்படிங்கிறது சைமல்டேனியஸ்லி நடக்கும். ஒரு ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கும், ஒரு ரிடக்ஷனும் நடக்கும். பட் எந்த காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, எந்த காம்பவுண்ட் ரெடியூஸ் ஆகுறது அப்படிங்கிறது வேரியும் ஆகலாம். சில சமயத்தில் ஒரே எலமெண்ட்டு கூட ஆக்சிடைஸ் ஆகிருக்கலாம், ரெடியூஸ்டாக இருக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் நம்ம இந்த சாப்டர் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இதில் பார்க்க போகிற எல்லா ரியாக்ஷன்ஸ்லேயும் ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ஒரே ரியாக்ஷனில் அது ஒரே எலமெண்ட் அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை ஷோ பண்ணலாம், இல்லைனா ஒரு காம்பவுண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்து ஷோ பண்ணலாம். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனுங்கிறது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அது மட்டும் கிடையாது, இது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இதுதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இந்த மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்சிடேஷனாக நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, ரிடக்ஷன் நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது கேட்டாங்கன்னா, அதுக்கு தான் இந்த தேர்ட் ஒன்னாக வந்து தான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியாக்ஷனில் எந்த எலமெண்ட் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கோ அது நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம். இது கெயின் பண்ணி எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருந்துச்சுன்னா அது நம்ம ரிடக்ஷன் சொல்லுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அண்ட் இந்த எலக்ட்ரான் வச்சு சொல்கிற கான்செப்ட் வந்து இட் வாஸ் அக்செப்டட். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ ZN இருக்குது, ZN 2+ மாறுது. எப்போவுமே அந்த ப்ளஸ் சார்ஜ் வந்தாலே அது என்ன பண்ணியிருக்கு, டொனேட் பண்ணியிருக்கு. என்ன டொனேட் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ப்ளஸ் வந்தாலும் பாசிட்டிவ் என்னது டொனேட்டிங், அப்போ அது வந்து டொனேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மினிமம் தெரிஞ்சுக்கணும். அதே மைனஸ் வந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது கிடையாது. ப்ளஸ்னால் ஒரு நல்லது செய்கிறது, டொனேட் பண்ணுறோம். மைனஸாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அவங்ககிட்ட இதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஜிங்க் 2+ மாறி இருக்குது. அப்போ 2+ மாறி இருக்குது. இங்கே ஏதாவது சார்ஜ் வந்து நமக்கு தெரியுதா, இந்த பக்கம் எதுவுமே தெரியல, லைக் 0 சார்ஜ் எதுவுமே இல்லை இங்கே சார்ஜ். அப்போ இங்கே வந்து 2+ இருக்குது. 2+ இருந்துச்சுன்னா அப்போ 2- இருக்கும். இந்த 2- எப்படி இருக்குன்னா நம்ம எலக்ட்ரான் ஃபார்மில் இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஜென்ரலாக 2+ வந்துச்சுன்னா அப்போ 2 எலக்ட்ரான் ரிலீஸ் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இது எப்படி போடணும் அப்படின்னு தெரியலனா, இங்கே 2+னா 2+ சார்ஜ் வந்திருக்கு, அப்போ இங்கே 2- சார்ஜும் வரணும். அப்போ தான் இது ரெண்டுமே ஈக்குவல் ஆட் ஆகிக்கும் போது 0 வரும். பிகாஸ் இந்த பக்கம் எந்த சார்ஜும் டெவலப் ஆகலை. இந்த பக்கம் டெவலப் ஆகிக்குன்னா அதை வந்து என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு சார்ஜ் நம்மளுக்கு வேணும். அப்போ 2+ இருக்குன்னா 2- இங்கே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா ஆப்வியஸ்லி 2+னா 2+ இருக்குன்னா இது 2 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணியிருக்கு, அப்போ 2 எலக்ட்ரான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 2 வேஸுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஜிங்க் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு, ரைட். இப்படி இருந்தது எலமெண்டல் ஃபார்மில் ஜிங்க் 2+ ஃபார்ம் அயானிக் ஃபார்மில் மாறி 2 எலக்ட்ரான்ஸு கொடுத்துருக்கு, 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. அதனால இது என்னது, ஆக்சிடேஷன். இப்போ நம்ம ரிடக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் காப்பர் 2+ ஃபார்மில் இருந்துட்டு 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிடுச்சு. அப்போ என்ன ஃபார்ம் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2+ இருக்குது 2- இருக்குது. அப்போ இது கன்ஃபார்ம் என்ன இருக்கும், காப்பராக தான் அது எலமெண்டல் ஃபார்ம் வந்துருக்கும். அப்போ இந்த காப்பர் 2+ அயன் 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்து இது எலமெண்டல் ஃபார்ம் காப்பராகவே இது நம்ம ப்ராடக்ட் சைடில் வந்திருக்கு. அப்போ இது என்ன பண்ணியிருக்கு, எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருந்தால் அது பேர் ரிடக்ஷன். ஓகே, அது பேர் ரிடக்ஷன் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம நல்லா தெரியுது. அப்போ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சொல்லும் பொழுது நம்ம முன்ன மாதிரி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லாமல் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற அந்த பேசிஸில் வந்து நம்ம இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்துப்பட்ட கான்செப்ட்ஸ் தான் இதெல்லாமே. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்களே, ஸோ இதை நம்ம பார்க்கணும். இப்படி இருக்குல்ல, இதில் வந்து ஆக்சிஜனோட இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன 0, வேறஸ் இங்கே வந்து -2 அண்ட் இதுக்கு வந்து +2. பிகாஸ் இது ஆல்கலைன் எர்த் மெத்தட், அதோட குரூப் ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன +2. இதுவும் 0ல் இருக்குது. அப்போ எம்டி 0லேருந்து +2 இருக்குது, 0லேருந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது என்ன இருக்குது, ஆக்சிடைஸாக இருக்குது. வேறஸ் நம்மளோட ஆக்சிஜன் 0லேருந்து -2 போயிருக்கு. அப்போ என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு, கரெக்டாக. அப்போ இது ரிடக்ஷன். அப்போ நம்ம இது ஆக்சிடேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம், பட் இங்கே என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி இந்த ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குல்ல, இது பார்க்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் போடுறேன்.
இப்போ CuO + C gives Cu + CO அப்படின்னு இருக்குது. இதோட ஆக்சிஜன் ரேட் 0, இதோடது 0. இப்போ காப்பரோடது இங்கே +2 வரும், இங்கே -2 வரும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து கார்பனுக்கு +2 வரும், இங்கே -2 வரும் ஃபார் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த காப்பர் பார்த்திங்கன்னா 2லேருந்து 0 போயிருக்கு. 2லேருந்து 0 டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்னது? ரிடக்ஷன். அண்ட் அதே மாதிரி நம்மளோட கார்பன் வந்து 0லேருந்து 2 போயிருக்கு, அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ இது என்னது? ஆக்சிடேஷன். அப்போ இந்த ரியாக்ஷன் எனக்கு ஆக்சிஜன் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு. கரெக்டாக? அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம எலக்ட்ரான் பேசிஸில், அதாவது ஆக்சிஜன் நம்பர் பேசிஸில் பண்ணால் தான் நம்மளுக்கு அது நிஜமாக ஆக்சிடைஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து சைமல்டேனியஸாக நடக்கிற ரியாக்ஷன் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, தட்ஸ் இட். அப்படிங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம எல்லாமே சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கும் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோ எண்டில் வந்து இந்த எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதுக்காக பயப்பட வேணாம். இதில் எப்படி சம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம நிறைய சம்ஸையும் சால்வ் பண்ணுவோம். நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லும் பொழுது ஒரு எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற இமேஜினரி சார்ஜ் தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இமேஜினரி சார்ஜ், அது வந்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அண்ட் இது வந்து 0வாக இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ஹோல் நம்பர் என்னது 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அது ஹோல் நம்பர்ஸ் தான். கரெக்டாக? ஆர் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கூட சில கண்டிஷன்ஸில் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரே காம்பவுண்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் சேம் இப்போ வந்து ஃப்ளூரின், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், நம்ம அப்போயே பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஃப்ளூரின் இருக்குது வச்சுக்கோங்க. ஃப்ளூரினுக்கு அது எந்த இதில் யாரோட காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணாலும் சரி, அதோட ஆக்சிஜன் ரேட் -1 தான். -1 விட்டு மாறவே மாறாது. அப்போ இது வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே எந்த காம்பவுண்டில் சேர்ந்தாலும் சரி, இது -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் ஷோ பண்ணும். பட் இதுவே நம்ம வேறு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சிஜன் வந்து ஒரு சில எலமெண்ட்டோட -2 இருக்கும், சிலது வந்து +1 இருக்கும். அது மாதிரி மாறும். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு அதோட இது கண்டிஷன்ஸ் அது மாற்றி. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் -2 தான் இருக்கும். பட் சில இதில் அது மாறிக்கும். அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எப்படி நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு. இப்போ NiCO4 நிக்கல் டெட்ரா கார்பனல், இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது. ஸோ நிக்கலோடது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எண்ணெயோடது கண்டுபிடிக்கணும், இதுக்கு வந்து சல்ஃபரோடது அண்ட் இதுக்கும் சல்ஃபரோடது தான். இப்போ வந்து நிக்கல் ஓட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும், CO ஒரு நியூட்ரல் ஆன ஒரு அயன். ஸோ CO ஒரு நியூட்ரலான காம்பவுண்ட். ஸோ இதோட சார்ஜ், நியூட்ரல்ஸ் வந்து சார்ஜ் என்னவாக இருக்கும்? 0. அப்போ 0 சார்ஜ் இருக்குது அப்படின்னா நம்ம தெரியாத எலமெண்ட்டை நம்ம X அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இந்த எலமெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறேன், அப்போ இது Xன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப், பிகாஸ் 4 டைம்ஸ் ஆஃப் CO இருக்குல்ல, அப்போ 4 டைம்ஸ் COட சார்ஜ் என்ன நமக்கு தெரியும்? நியூட்ரல்னால் என்ன? 0. அப்போ 0. அப்போ இஸ் ஈக்குவல் டு, இங்கே மேலே ஏதாவது சார்ஜ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே எழுதணும். இங்கே எந்த சார்ஜும் இல்லை. கரெக்டாக? அப்புறம் 0ங்கிறத எழுதணும். ஸோ இதெல்லாம் நம்ம படிப்போம், பட் நான் உங்களுக்கு அது முன்னாடி சொல்கிறேன். அப்போ 4 × 0 is 0. அப்போ எக்ஸோட சார்ஜ் என்னது? 0. அப்போ நிக்கல் இந்த காம்பவுண்டில் இதோட சார்ஜ் என்ன? ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? 0 அப்படின்னு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் NaCl. இதுலேருந்து NA தான் நம்மளோட X ப்ளஸ் Clோட சார்ஜ் எழுதணும். இங்கே ஒரு Cl தான் இருக்குது. அப்போ Clோட சார்ஜ் வந்து என்ன? -1. Clோட சார்ஜ் -1. அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏதாவது சார்ஜ் இருக்கா மேலே? எதுவுமே இல்லை. அப்போ 0. அப்போ X -1 = 0. அப்போ X இஸ் ஈக்குவல் டு +1. அப்போ இந்த இடத்துல சோடியமோட சார்ஜ் என்ன? +1 அப்படிங்க நமக்கு தெரியுது. இது நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், இதையும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம சல்ஃபர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 இருக்குது, 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 போட்டுட்டு ஹைட்ரஜனோட சார்ஜ் என்ன? +1. மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் +1 தான் இருக்கும். இதோட எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம படிப்போம். ப்ளஸ் சல்ஃபர் நமக்கு தெரியாது, அப்போ X எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு சார்ஜ் இருக்கா மேலே? எதுவுமே இல்லை. அப்போ 0. அப்போ 2 + X is equal to 0. அப்போ X is equal to -2, பிகாஸ் +2 அந்த பக்கம் படித்தா -2, அதனால இதோட ஆன்சர் -2. அப்போ சல்ஃபர் இந்த ஸ்டேட்டில் -2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் வந்து இது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்கு 0 வேல்யூ வருது, பாசிட்டிவ் வேல்யூ வருது, நெகட்டிவ் வேல்யூவும் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால என்னது? ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0வாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ H2SO4 இருக்குது, இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து 2 × 1
ப்ளஸ் சல்ஃபர் தான் நம்ம கண்டுபிடிக்கும், அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன தெரியும், -2ங்கிறது தெரியும். அண்ட் இந்த எப்படி இது -2 அப்படிங்கிறது இது பியூர்லி எக்ஸ்பெரிமெண்டல் வேலை தான், நம்ம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கணும். நான் அது எதெல்லாம் மெமரைஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்க்கு யூஸ் ஆகுங்கிறத நீங்கள் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம படிப்போம், முதல்ல இது சால்வ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து 4 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கா, -2 அண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் இங்கே நம்ம சார்ஜும் இல்லை. அப்போ 2 + x -8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x - 6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு +6 அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ இதோட சார்ஜ் என்ன, சல்ஃபரோட H2SO4ல் சல்ஃபியூரிக் ஆசிடில் சல்ஃபரோட சார்ஜ் வந்து +6. வேறு இந்த H2Sல அப்போ சல்ஃபர் சார்ஜ் -2. அப்போ இதில் என்ன தெரியுது, ஒரு சேம் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸில் அதோட ஆக்சிஜன் நம்பர் என்ன ஆகலாம், டிஃபர் ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுவும் சல்ஃபர் தான், இதுவும் சல்ஃபர் தான். பட் இந்த காம்பவுண்ட் H2S, இந்த காம்பவுண்ட் H2SO4, இது ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடில் இது -2 ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ் ஷோ பண்ணுது, சல்ஃபியூரிக் ஆசிடில் +6 ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ் ஷோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போனா அது ஒரு சிமிலர் எலமெண்ட், ஒரே எலமெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டை ஷோ பண்ணுங்கிறது இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, சில விஷயங்கள் நம்ம சில தானே ஞாபகம் வச்சு மெமரைஸ் பண்ணிக்கணும். சில எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும், அப்போ நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ். ஆல்கலி மெட்டல்ஸ்னால் யார், நம்ம பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ், குரூப் 1 எலமெண்ட்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி S பிளாக் லித்தியம், சோடியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இருக்கனால இவங்க எல்லாருக்குமே ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +1 தான். இந்த குரூப் ஃபுல்லாகவே +1 ஆக்சிஜன் ஸ்டேட்லாம் வேறு எந்த ஒரு ஆக்சிடேஷன்லேயோ எந்த கண்டிஷன்ஸ்லேயும் அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஆக்சிஜன் ஸ்டேட் தான், அது +1 தான். அப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது ஏதாவது நம்ம காம்பவுண்டில் வந்துருச்சுன்னா அவங்க ஆக்சிஜன் ஸ்டேட் அந்த +1 தான். கண்ணை மட்டும் பண்ணால் +1 தான், பிகாஸ் அவங்க வேறு எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டையும் ஷோ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல். ஆல்கலின் எர்த் மெட்டலுங்கிறது யார், இவங்களுக்கு அடுத்த குரூப் நம்பர் 2. குரூப் நம்பர் 2ல் யார் இருப்பா, குரூப் நம்பர் 2ல் வந்து பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் குரூப் நம்பர் 2 அண்ட் இவங்களோட ஆக்சிஜன் ஸ்டேட் +2. இவங்களும் அதே மாதிரி தான், எந்த கண்டிஷன்ஸ்லேயும் அவங்க +2 ஆக்சிடேஷன் மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க, வேறு எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க. பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் இவங்க எல்லாருமே +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டை மட்டும் தான் ஷோ பண்ணுவாங்க. அப்போ இது ரெண்டு கான்ஸ்டன்ட் தான். அப்போ இதுக்கு ஃபுல்லாக +1, இதுக்கு ஃபுல்லாக +2 அப்படின்னு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் எப்போவுமே +1 தான் ஷோ பண்ணும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் -1 ஷோ பண்ணும். எப்போனா ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணுவது. ஹைட்ரேட் சொல்லும்போது என்னது, இப்போ வந்து சோடியம் ஹைட்ரேட் NaH ஃபார்ம் பண்ணுதுன்னா இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது, -1. எப்படி -1னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சோடியம் யார், ஆல்கலி மெட்டல்ஸோட ஒரு எலமெண்ட், ஆல்கலி மெட்டல் குரூப்போட ஒரு எலமெண்ட். அப்போ இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் எப்போவுமே என்னவாக இருக்கும், +1 தான் இருக்கும். எந்த கண்டிஷன்ஸும் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை விட்டு கொடுக்காது, எப்போவுமே +1 தான் இருக்கும். அப்போ இது +1 இருந்தால் கன்ஃபார்மாக இந்த -1 தான் இருக்கும். அப்போ தான் இது வந்து என்ன ஆகும், ஹோலாக 0 ஃபார்ம் பண்ணும். இது ஆக்சுவலி ஒரு ரூல் என்னென்னா, ஓகே, the algebraic sum of oxidation state of all the atoms, இதெல்லாம் ஒரு ஆட்டம்ல, இது சோடியம்ங்கிறது ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் அ பாலிஅட்டாமிக் நியூட்ரல் மாலிக்யூல் 0. இது ஒரு பாலிஅட்டாமிக் தான். பாலிஅட்டாமிக்னா 1 இல்லை 1க்கு மேலே இருக்கிற ஆட்டம்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ண பாலிஅட்டாமிக் மாலிக்யூல் சொல்லுவோம். ஸோ ஒரு பாலிஅட்டாமிக் மாலிக்யூல் நியூட்ரல், பிகாஸ் நியூட்ரல்னால் இங்கே எந்த சார்ஜுமே டெவலப் ஆகல. இப்போ NaH தான் இருக்குது, இங்கே -1 அப்படிலாம் எதுவுமே இல்லை, வெறும் NaH தான் இருக்குது. அப்படி ஒரு பாலிஅட்டாமிக் நியூட்ரல் மாலிக்யூலோட இந்த எல்லாம் ஒரு ஆட்டம்ஸோட சார்ஜ் நம்ம ஆட் பண்ணோன்னா அதோட சம் என்னவா வரும், 0 அப்படிங்கிறது வரும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணோம். நான் எதுக்கு =0 போட்டேன், பிகாஸ் இது சம் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் இந்த பாலிஅட்டாமிக் நியூட்ரல் மாலிக்யூல் என்னவா இருக்கணும், 0வாக தான் இருக்கும். இங்கே ஏதாவது சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு சார்ஜ் இங்கே மேலே ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த =2க்கு பதில் 0க்கு பதிலாக அந்த என்ன நம்பர் இருக்கும், +1 -1 அந்த நம்பரை வந்து நீங்கள் நம்ம போடுவோம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நம்ம தரவு பண்ணிக்கலாம்.
ஸோ ஹைட்ரஜன் வந்து எப்போவுமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் இந்த ஹைட்ரேட்டனை விட -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். தென் CO, NO, அமோனியா, தென் வாட்டர், இது எல்லாமே நியூட்ரல் மாலிகுல்ஸ். நியூட்ரல் மாலிகுல்ஸ்னால் அது சார்ஜ் என்னவாக இருக்கும்? 0. அதுக்கு தான் இங்கே சியோட சார்ஜ் நியூட்ரல் மாலிகுல் 0ன்னு சொன்னதுக்கான ரீசன் தான். இது எல்லாமே நியூட்ரல், சார்ஜ் வந்து 0ன்னு போட்டுருணும். தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் இஸ் 0. ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு எடுக்கணும்னா இப்போ சோடியம் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தல, இதே எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இங்கே CuO plus C gives Cu plus CO. அப்போ இங்கே கார்பன் மட்டும் தனியாக இருக்குது. அது வேறு யாரோடமே இந்த காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ண தனியாக இருக்குது. அப்போ அப்படி இந்த இருக்கிற இந்த ஸ்டேட் வந்து ஃப்ரீ ஸ்டேட் சொல்லணும். ஃப்ரீயாக இருக்குது, யாருக்குமே அது பாண்டிங் பண்ணல. அப்படி அதோட சார்ஜ் எவ்வளோ கேட்டாங்கன்னா 0. அதே மாதிரி இந்த கேஸில் காப்பர் வந்து தனியாக இருக்குது, யாருக்குமே பாண்ட் ஃபார்ம் பண்ணல, ரைட், ப்ராடக்ட் சைடு. அப்போ அதோட சார்ஜ் எவ்வளோவா இருக்கும்? 0. இதுதான் இந்த பாயிண்ட் சொல்கிறது. ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் வந்து 0. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரின். ஃப்ளூரினோட சார்ஜ் எந்த கண்டிஷன் இருந்தாலுமே அது -1 தான், அது மாறவே மாறாது. மற்ற ஹாலஜன்ஸ் லைக் ஹாலஜன்ஸ் ஃபேமிலியில் யாருப்பா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இவங்க இதுக்கப்புறம் வரும். பட் இவங்க தான் நம்ம மெயினாக பார்க்குறது. இவங்கள இந்த குளோரின், புரோமின் எல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இவங்களாம் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வச்சுப்பாங்க. பட் ஃப்ளூரின் எப்போவுமே -1ல் மட்டும்தான் இருக்கும். -1 ஆக்சிடேஷனில் இல்லை. எப்படி ஆல்கலி மெட்டல்ஸ்னால் +1, ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்னால் +2, அந்த மாதிரி இந்த ஃப்ளூரின் எப்போவுமே -1ல் தான் இருக்கும். அது மாறவே மாறாது எந்த கண்டிஷன்ஸ்லையுமே. நெக்ஸ்ட் வந்து இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆக்சிஜன் வில் பி இன் -2 ஸ்டேட். எப்போவுமே அதான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஆக்சிஜன் வந்து -2 ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் சில கண்டிஷன்ஸில் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை மாற்றிக்கும். அது என்னென்ன கேசஸ்க்கு நம்ம எங்கே சால்வ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போ சொன்ன எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் வந்தாலே அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +1, இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இது இல்லை. இப்போ நம்ம ஒன்று இங்கே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெராக்சைட்ஸ். பெராக்சைடு என்ன? H2O2, இந்த மாதிரி வேறு ஏதாவது எலமெண்ட் இருக்குது. இப்போ சோடியமான பெராக்சைடு இந்த மாதிரி. ஸோ இந்த O2, H2O2 இந்த ஃபார்மில் வரது இல்லாமல் நம்ம பெராக்சைட்ஸ் அப்படிங்க சொல்லுவோம். அண்ட் இதை பற்றி நம்ம ஹைட்ரஜன் சாப்டர் அப்படிங்கிற இந்த சாப்டரில் வந்து நம்ம படிப்போம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் கேஸஸ் ஆக்சிஜன் அதுக்கு எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா -2 ஸ்டேட்டில் இருக்கும். பட் சில எக்ஸப்ஷன்ஸில் சில கேஸில் வந்து அது வேறு ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பெராக்சைடு இப்போ நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துலேயுமே நம்ம ஆக்சிஜனோடது தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 இன்ட்டு ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். ஒரே ஒரு கேஸ் ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது தான் -1 இருக்கும். அப்போ இதில் வந்து ஹைட்ரேட் கிடையாது, லைக் பெராக்சைடு. அப்போ இது என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும்? 1ல் தான் இருக்கும். ஓகே, ஸோ +2 இன்ட்டு 2 ஆக்சிஜனுக்கான 2 ஆக்சிஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் ஏதாவது சார்ஜ் அங்கே டெவலப் இருக்கணும். அப்போ 0. அப்போ 2 + 2x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு ஆன்சர் வருது. அப்போ ஆக்சிஜன் பெராக்சைட்ஸில் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஷோ பண்ணுது அப்படிங்கிறத இந்த கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஆக்சைடு. இது வந்து பொட்டாசியம் தான். கேனா பொட்டாசியம் எந்த குரூப்பை பிலாங் பண்ணோம்? எந்த குரூப்? ஃபர்ஸ்ட் குரூப், ஆல்கலி மெட்டல்ஸோட சார்ஜ் என்ன? +1. எல்லாம் கழிச்சும் +1 தான். அப்போ இது வந்து 1 + 2 இன்ட்டு ஆக்சிஜனோடது எக்ஸ்னு வச்சுக்கோம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 + 2x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -1/2. அப்போ இந்த கேஸில் ஆக்சிஜன் -1/2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃப்ராக்ஷனில் வர ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இது வந்து ஷோ பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எந்த கண்டிஷனில்? சூப்பர் ஆக்சைட்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஓசோனைட். இதுவும் கே தான், அதே தான். அப்போ இதுக்கு வேல்யூ 1 + 3 இன்ட்டு x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது 3x இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -1/3. இந்த இடத்துலேயே வந்து நெகட்டிவ் வேல்யூ, ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து ஷோ பண்ணுது ஓசோனைடில். நெக்ஸ்ட் வந்து OF2. x +2 இன்ட்டு Fோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? -1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x வந்து +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது. -2 தான் ஷோ பண்ண நினச்சோம். பட் இது +2 ஷோ பண்ணுது, -1 ஷோ பண்ணுது, -1/2, -1/3 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டையும் ஷோ பண்ணுது. பட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸில் வந்து இது மாதிரி ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து 2x + 2 இன்ட்டு -1 ஈக்குவல் டு 0. அப்போ 2x - 2 இஸ் ஈக்குவல் டு 0. 2x இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு
+1 அப்போ +1 ஆக்சிஜன் ஸ்டேட் இது ஷோ பண்ணுது. அப்போ ஆக்சிஜனுங்கிறது மெஜாரிட்டி கேசஸில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அது -2 ஆக்சிஜன் ஸ்டேட் தான் ஷோ பண்ணும். பட் சில கேஸஸ் லைக் இந்த பெராக்சைட்ஸில் சூப்பர் ஆக்சைட்ஸில் ஓசனைடில் OF2 O2F2 இந்த கேசஸ்லாம் இது வந்து -1 -1/2 -1/3 +2 +1 இந்த மாதிரி ஆக்சிஜன் ஸ்டேட்ஸையும் தான் ஷோ பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் பெராக்சைட் சூப்பர் ஆக்சைட் ஓசனாய்ட் O2F2 OF2 இந்த 5 கேசஸில் தான் டிஃப்ரெண்ட்டாக ஷோ பண்ணுது. மற்ற எல்லா கேஸஸ்லேயும் இது வந்து -2 தான் ஷோ பண்ணும் அப்படிங்கிறத. இது இன்னொன்று இருக்குது. தி அல்ஜிபிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் OH ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் இன் அ பாலிஅட்டாமிக் அயன் இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் ப்ரெசென்ட் வந்து அயன். இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா முன்னாடி சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் ஏபின்னு இருக்குன்னா, இந்த ஏபிங்கிறது ஒரு காம்பவுண்ட்னா இங்கே மேலே ஏதாவது இமேஜின் சார்ஜ் -2 இருந்துச்சுன்னா நம்ம இதில் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆட் பண்ணி லைக் இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஒய்ன்னு எடுத்துப்போம், இது நம்ம -2ன்னு போடும். எப்போ -2 போடுவோம்னா இங்கே மேலே ஏதாவது சார்ஜ் இருந்ததுன்னா -2 போடும். இப்போ எதுவுமே இல்லை, இப்போ வெறும் இப்போ NaH இருக்குன்னா இங்கே எந்த சார்ஜுமே கிடையாது. அப்படி எந்த சார்ஜுமே கிடையாதுன்னா நம்ம =0 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் =0 அப்படின்னு தான் போடும். இஃப் ப்ரெசன்ட் லைக் இஃப் ஏதாவது ஒரு சார்ஜ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து =0க்கு பதிலாக அந்த நம்பரையே போட்டுருவோம். அண்ட் இதுக்கு இப்போ எதுவும் நான் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை, இது சால்வ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கிடச்சி நம்ம அப்போ இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர் மூலமாக இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். அசிடிக் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு ஆசிடோட ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் ரியலி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆர் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜன் ஸ்டேட்டும் ஆக்சிஜன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஒரு எலமெண்ட்க்கு வந்து எவ்வளோ அதிகமாக ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கோ அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவே இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதில் எல்லாமே காமனாக இருக்கிறதுக்கு நம்ம குளோரின் வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸில் இருக்குல்ல, இது ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்கும். இது நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு காம்பவுண்டில் எதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து கேட்பாங்க கரெக்டாக. ஏதோ ஒன்றுத்தை விட எது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பாஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இது நான் டேரெக்டாக ஆன்சரே எழுதிடுறேன். நான் ஸ்லோவாக கண்டுபிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோ லென்த் அதிகமாகிடும். அண்ட் நீங்களே இது வந்து கண்டுபிடிக்க ரொம்பவே சிம்பிள். அப்போ இது மூலமாக இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் +1, இதில் வந்து +3, இதில் வந்து +5, இல்லை +7 இருக்கிறதுனால அப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து எழுத முடியும். HClO இஸ் கிரேடு, இதோட ஆக்சிஜன் இதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் வந்து இதோட கம்மியாக இருக்குது, இதை விட இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் கம்மியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இது அடுத்து வந்து இது வரும், இதுக்கு அடுத்து வந்து இது வரும். which means இந்த 4 காம்பவுண்டில் ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்க காம்பவுண்ட் வந்து இந்த HClO4 இந்த காம்பவுண்ட் தான். அப்போ இந்த மாதிரி நம்ம அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவே நீங்கள் அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இது பேசிக் ஸ்ட்ரென்த் தான், ஜஸ்ட் இது ரிவர்ஸ். எது மோர் அசிடிக்காக இருக்கோ இட் வில் பி லெஸ் பேசிக், ரைட்? அப்போ இது பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த், ரைட்? இது அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆன்சர். இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இது ரிவர்ஸ். பேசிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபினாமினன். அப்போ என்ன ஆகும், எதோட ஆக்சிஜன் ஸ்டேட் கம்மியாக இருக்கோ அதுதான் மோர் பேசிக்காக இருக்கும். அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் பேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். இந்த ரிலேஷன் நம்மளை கொண்டு வருது. இதை வச்சு நம்ம நிறைய இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சில ரிலேஷன்ஸ்லாம் இது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் நேச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல என்ன, இன்னொருத்தவங்களுக்காக வேலை செய்கிறவங்க தான் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓஏங்கிறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படி சொல்கிறது. இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் சொல்கிறேன்னா இந்த ஆக்சிடைசிங் என்ன பண்ணும், வேற ஒரு காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணும், பட் இது வந்து ரெடியூஸ் ஆகிக்கும். விச் மீன்ஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து அது ரெடியூஸ் ஆகிட்டு மற்றவங்கள ஆக்சிடைஸ் பண்ணுறது தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன, மற்றவங்களுக்காக வேலை செய்கிறது. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா மற்றவங்கள ரெடியூஸ் பண்ணுறது. அப்போ இது என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு மற்றவங்கள மற்ற ஏதாவது எலமெண்ட்டை வந்து இது என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். அதுதான் இதோட வேலை. இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லை போத் ரெடியூசிங் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா, இப்போ எலமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன் இருக்குது, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருக்குது.
இப்போ கார்பனோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4, இது லோவஸ்ட் வந்து -4. நைட்ரஜன் வந்து +5, லோவஸ்ட் வந்து -3. அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து ஹையஸ்ட் வந்து +5, லோவஸ்ட் -3. ஆக்சிஜன் வந்து ஹையஸ்ட் +2, லோவஸ்ட் -2. ஹைட்ரஜன் வந்து ஹையஸ்ட் +1, லோவஸ்ட் -1. அப்போ இப்படி இருக்குதுல்ல, இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இதுதான். இஃப் த எஃபெக்டிவ் எலமெண்ட்டுங்கிறது நம்ம இந்த மாதிரி கார்பன், ஹைட்ரஜன் எந்த எலமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கும், இது வந்து ஆக்சிஜன் ஏஜென்ட் அப்படிங்கிறது. ஸோ மாதிரி எந்த எஃபெக்டிவ் எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணுற எலமெண்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அந்த மாதிரி. ஸோ இந்த எஃபெக்டிவ் எலமெண்ட் இன்னும் காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்டில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் தானே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இஃப் த எஃபெக்டிவ் எலமெண்ட் இன் அ காம்பவுண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் ஒரு இதோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு எஃபெக்டிவ் எலமெண்ட் ஒரு காம்பவுண்டில், இப்போ இந்த காம்பவுண்ட் எஃபெக்டிவ் எலமெண்ட் யார்? மேங்கனீஸ். இதில் வந்து நைட்ரஜன். அந்த எஃபெக்டிவ் எலமெண்ட், இதுவே அந்த எஃபெக்டிவ் எலமெண்ட் ஒரு காம்பவுண்டில் மினிமம் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது, அதோட லோவஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டு அது ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ ஆக்சிஜன் வந்து +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். இதுவே அந்த -2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா, அது லோவஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ இன்னும் ஒரு டவுட் வரலாம், இப்போ அது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒரு வேல்யூவாக இருந்தால், இது ஹையஸ்ட்டு இது லோவஸ்ட்டு, அது ரேஞ்ச் எப்படி +2லேருந்து -2 to +2 தான் அந்த ரேஞ்ச். பட் இதுக்கு நடுவில் ஏதாவது 0 இல்லை +1 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி இருந்துச்சுன்னா லைக் இஃப் எஃபெக்டிவ் எலமெண்ட் இந்த காம்பவுண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் இன்டர்மீடியட் ஆக்சிஜன் ஸ்டேட், ஹையஸ்ட்டும் இல்லை லோவஸ்ட்டும் இல்லை, என்னவோ நடுவில் ஒரு வேல்யூ அப்படி வந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் போத் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், போத் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அஸ் வெல் as ரெடியூசிங் ஏஜென்ட் ரெண்டுமாவே இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்காக நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். 3 எக்ஸாம்பிளையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போது KMnO4 இருக்குது. அப்படி 1 + x -4 + 2. ஸோ இது வந்து நான் சால்வ் பண்ணுறேன், நீங்களும் சால்வ் பண்ணி, இதெல்லாம் நான் சால்வ் பண்ணால் வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, சில வந்து KMnO4 வந்து Mn மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு. ஆக்சுவலி +7 வந்து மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபார் மேங்கனீஸ். அப்போ இந்த மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும்? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அமோனியாவில் வந்து நைட்ரஜன் -3 ஆக்சிஜன் இருக்குது. -3 என்னது? அதோட லோவஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ இது லோவஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டு ஆக்ட் ஆகும். ஸோ சியில் வந்து H2O2 இருக்குது. இந்த H2O நம்ம எஃபெக்டாக எலமெண்ட்டுங்கிறது ஆக்சிஜனுங்க. ஓகே, ஸோ ஆக்சிஜன் நம்ம எஃபெக்டாக 2 + 2x = 0. அப்போ 2x = -2, அப்போ x = -1. ஆக்சிஜனோட மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் +2, மினிமம் -2. இந்த -1ங்கிறது இன்டர்மீடியட், அதிகமாக ஹையஸ்ட்டுனா லோவஸ்ட்டில் இன்டர்மீடியட் மீடியம் டைப். அப்போ இது வந்து என்ன ஆக்ட் ஆகும்? இது வந்து ஒரு போத் ஆக்சிடைசிங் as well as reducing ஏஜென்ட்டாக இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஈக்குவலண்ட் வெயிட்கான ஃபார்முலா மாலிகுலர் வெயிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை த ஆக்சிடென்ட் ஆர் ரிடக்டன்ட். ஓகே, இது இப்படி சொன்னால் புரியாமல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ C2O4 2- இருக்குது. இது வந்து 2CO2 + 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது. இப்போது இதில் நம்ம எது ஆக்சிடைஸ் இருக்குது, ரெடியூஸ்ட் ஆகுது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். இப்போ C2O4 2- இருக்குது. இதில் கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ கார்பன் தான் நமக்கு C2O4 2- இருக்குது. அப்போ இது 2x -4 +4 -2 = -2 போட்டேன். ஏன்? பிகாஸ் இங்கே சார்ஜ் இருக்குது. அப்போ அந்த சார்ஜ் தான் இங்கே போடணும். அப்போது இது நம்ம சால்வ் பண்ணோம்னா -8 = -2 வரும். அப்போ 2x = -2 + 8 வரும். அப்போ 2x = 6. அப்போ x = 3, which means +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இங்கே கார்பன் வந்து இருக்குது. அப்போ கார்பன் +3 ஆக்சிஜன் ஸ்டேட்லேருந்து இதில் வந்து அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4. அப்போ +3லேருந்து +4 போயிருக்கு, which means ஆக்சிஜன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிஜன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அது என்னது? ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன், இது ரெடியூஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன். ஓகே, இன்க்ரீஸ் ஆன ஆக்சிடேஷன். ஓகே, அப்போது இதில் வந்து எது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு? கார்பன். அப்போ இந்த காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் எந்த காம்பவுண்ட்? C2O4 2-
C2O4 2- molecular weight divided by எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு இல்லை லாஸ் பண்ணியிருக்கு. இது எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்க லாஸ் பண்ணியிருக்க இந்த காம்பவுண்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா இந்த பக்கம் தான் 2 எலக்ட்ரான் வந்துடும். பட் இது லூஸ் பண்ணியிருக்கு, இந்த பக்கம் தான் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரைட், இது வந்து லூஸ் பண்ணியிருக்கு. எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண தானே ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே ஆக்சிடேஷன். அப்போ இது ஆக்சிடைஸ் இருக்குன்னா கன்ஃபார்மாக இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குங்கிறது அர்த்தம். அப்போ எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு. பட் எவ்வளோ எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் பை த ரிடக்டன்ட். அப்போ இது வந்து என்ன, அது ரெடியூசிங். எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு? 2. அப்போ டிவைட் பை 2. இந்த மாலிகுலர் வெயிட் நான் வந்து m அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து m/2 அப்படிங்கிறது வரும். இந்த mங்கிறது இதோட மாலிகுலர் வெயிட், அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து MnO4. நெக்ஸ்ட் வந்து MnO4 மைனஸ் gives Mn2+ இருக்குது. இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா MnO4 மைனஸ்ங்கிறது Mnோட ஆக்சிஜன் வந்து +7 in this case. இங்கே வந்து எப்படி Mn தனியாக இருக்கே, ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கே, உடனே 0 போட்டால் தப்பு. ஏன்னா இதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த சார்ஜுமே இல்லாத நம்ம 0 எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குல்ல, இட் இஸ் நாட் இன் ஃப்ரீ ஸ்டேட் கரெக்டு. அப்போ இதுக்கு வந்து என்ன சார்ஜ் இருக்குது? 2+. அப்போ இந்த 2+ அதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டாகவும் இருக்கும். இந்த 2+ வந்து ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ Mn வந்து 7லேருந்து +7லேருந்து 2 போயிருக்கு. அப்படின்னா இது ரெடியூஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆக்சிஜன் ஸ்டேட் இஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. இது வந்து ரெடியூஸ் இருக்குது. ரெடியூஸ் ஆச்சுன்னா அது என்னது? ரிடக்ஷன். அப்போ இங்கே ரிடக்ஷன் வந்திருக்கு. அப்போ இதோட ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? ஈக்குவலண்ட் வெயிட்ங்கிறது என்னது? இதோட மாலிகுலர் வெயிட் ஆஃப் MnO4 மைனஸ் டிவைடட் பை எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத விஷயம். எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் இது ரிடக்ஷனில். ரிடக்ஷன்னா என்ன? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்குங்கிறது எப்படி? 5னா 7 இருக்குது 2. அப்போ இது ஆக்சிஜன் 7 2. அப்போ 7லேருந்து 2 நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 5. அப்போ இது 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியுது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இப்போ KMnO4 வந்து நம்ம MnO4 மைனஸ் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இது அசிடிக் மீடியம் இருந்துச்சுன்னா இதோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து m/5. இந்த mங்கிறது மாலிகுலர் வெயிட். இதே பேசிக் பண்ணிச்சுன்னா m/1 இருக்கும். நியூட்ரல் மீடியம் m/3 இருக்கும். இது வந்து எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேஸஸ் தான். இந்த மாதிரி ஒன்று சால்வ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இது மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது எப்படி வந்துச்சுங்கிறது இதே மாதிரி தான். ஒன்றோடத்துக்கும் MnO4லேருந்து என்ன காம்பவுண்டாக மாறிச்சு, அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் போடலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் அசிடிக் மீடியம்னா இது வந்து 5 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கோம். பேசிக்னா 1, நியூட்ரல்னால் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அசிடிக் மீடியம். ஸோ K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இது அசிடிக் மீடியமில் வந்து m/6. m/6னா 6 எலக்ட்ரான்ஸை 6 எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் மீன் ஆக்சிஜன் ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் வந்து 6 வருது. அதனால் நம்ம இந்த ஈக்குவலண்ட் வெயிட்டில் இது போடுவோம்ல, அப்படிங்க வந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஈக்குவலண்ட் வெயிட் என்னங்கிறது கண்டுபிடிங்க. அண்ட் ஆக்சிஜன் ரிடக்ஷன் இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதனால இதை விட்டுருங்க. பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஐரன் வந்து ப்ளஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது அண்ட் ப்ளஸ் ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு வந்து மாறி இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இது வந்து என்ன இருக்குது? இங்கேருந்து இங்கே இது வந்து +2லேருந்து +3 போயிருக்கு. அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அண்ட் இது எண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது. எண்ட் ஃபேக்டர் நத்திங் பட் இந்த லாஸ் ஆஃப் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, அதான் எண்ட் ஃபேக்டர் அப்படி ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும். நத்திங் பட் அதான் எவ்வளோ எலக்ட்ரான் சேஞ்ச் இருக்குது. ஆக்சிஜன் நம்மளுக்கு சேஞ்ச் எவ்வளோ 2 to 1 போயிருக்கு. அப்போ என்னது 1. இது அந்த எண்ட் ஃபேக்டர். அப்புறம் நம்ம ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம மாலிகுலர் வெயிட் ஆஃப் FeSO4 மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை எண்ட் ஃபேக்டர். எண்ட் ஃபேக்டர் மீன் எவ்வளோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அது எண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் இந்த இதுக்கு பதிலாக நீங்கள் ஹோலாக இந்த வந்து எண்ட் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. ஓகே, இதாங்க. ஸோ இதில் வந்து அப்போ இதுதான் இதோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இந்த சம்மில் வந்து உங்களோட ஈக்குவலண்ட் வெயிட்டை வந்து நீங்கள் m/3 அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் ராங். ஓகே, ஸோ எதுக்கு வந்து m/3 அப்படிங்கிறதுக்கு தப்பான ஆன்சர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிங்க +6 அப்படின்னு கிடச்சிருக்கும். உடனே +6க்கும் +3க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி 3 வந்திருக்கும். ஸோ m/3 போடுங்க. பட் ஆக்சுவலி இந்த சம் இப்படி போடக்கூடாது.
எதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கரெக்டு தான். பட் சில கேஸஸ் வந்து நம்ம இதை வேறு மாதிரி போடணும். அதுக்கு மேலே நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இது வந்து எப்போவுமே கரெக்டாக தான் வரும். அதான் இந்த ஒரு மெத்தட் வெரி ஈஸி மெத்தட் தான். இது எந்த சம்பவ விட்டாலுமே கரெக்டாக தான் ஆன்சர் வரும். ஸோ சில கேஸஸ் மட்டும் இல்லை, எல்லாம் எந்த இதுக்கு போனால் ஆன்சர் கரெக்டாக வரும். நம்ம இந்த சம்முக்கும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக போட்டது, பட் இதுக்கு வந்து அப்படி போட முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு +6 வந்திருக்கு, அது கரெக்டு தான். பட் இங்கே 2 குரோமியம் இருக்குது. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி 2 குரோமியம் இருக்குது. வேறு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு Fe தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து என்ன, இந்த ப்ராடக்ட்டில் என்ன வந்தாலும் பரவாயில்ல, பட் நம்ம ரியாக்டரில் 2 குரோமியம் இருக்குது. வேறு இங்கே வந்து 1 தான் இருக்குது. அப்போ 2 குரோமியம் வந்துச்சு. நம்ம n ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, n ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ குரோமியம் இருக்குது, 2 இருக்குது, இன்ட்டு அது ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன +6, இது ஒன்று மைனஸ் ஆஃப் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா 2 போடணும். ஏன் 2 போடணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஏன் 2 போடுறோன்னா, இங்கே 2 குரோமியம் இருக்குன்னா கன்ஃபார்மாக இங்கே 2 தான், இங்கே வந்து நம்ம 2 தான் போடணும். பிகாஸ் 2 குரோமியம் நம்ம என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம 2 குரோமியம் கன்சிடர் பண்ணணும், இது நம்ம ஒரே ஒரு குரோமியம் தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்படி இருக்கு நம்ம போடுறது. இது 2 குரோமியம்னா அப்போ 2 குரோமியம் ரியாக்டண்டில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ப்ராடக்ட்லேயும் 2 குரோமியம் இருக்கணும்ல, அதனால தான் 2ங்கிறது நம்ம போடுறது. அப்போ 2 குரோமியம் இன்ட்டு இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிச்சோம் +3 இன்ட்டு 3 +3. இது ஆன்சர் வந்து என்ன வரும், 12 - 6 = 6. அப்போ n ஃபேக்டர் 6, ஆன்சர் வந்து m/6 வரும். ஈக்குவலண்ட் வெயிட் வந்து m/6 வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதே நம்ம இதுக்கும் போடலாம். எப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து +2 இருக்குது, இது +3 இருந்திருக்கு. இங்கே எவ்வளோ Fe இருக்குது, ஒரே ஒரு Fe தான் இருக்குது. அப்போ இங்கே 1 இருந்துச்சாலும் ப்ராடக்ட்டில் எத்தனை வேணா இருக்கலாம். இங்கே 1னா நம்ம இங்கேயும் 1 தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்கே 1னா இப்போ 1 × 2 கரெக்டாக, இது ஆக்சிஜன் ஸ்டேட் 2 மைனஸ் ஆஃப் இங்கே வந்து எவ்வளோ இருந்தாலும் சரி நான் 1 தான் போனேன்னா இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 × இதோடது 3. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வரும் உங்களுக்கு, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம மாடலில் சேர்த்துக்கலாம். பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் வந்தாலும் நம்மளுக்கு n ஃபேக்டருங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வரும், +1 வரும். அதனால தான் இருக்குது. இப்படி போடலாம் கரெக்டு தான், சின்ஸ் இங்கே வந்து 2 இருக்குது அந்த மாதிரி. ஸோ இப்போ இதுவே நம்ம இது ரிவர்ஸில் இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து Fe2O3 I will do it 8. இப்போ வந்து இந்த கேஸில் Fe2O3 இது வந்து FeSO4க்கு போயிருக்கு. நம்மளுக்கு 3 இதுக்கு +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது, +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு எப்போ நம்ம ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இது +3ல் இருக்குது, +2க்கு போயிருக்கு. நம்மளுக்கு உடனே இது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, ரிடக்ஷன் அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிடும். இப்போ n ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். n ஃபேக்டர் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ரியாக்டன் சைடு எவ்வளோ Fe இருக்குது, 2 இருக்குது, 2 Fe இருக்கா. அப்போ நம்ம என்ன போடணும், 2 தான் போடணும். நம்ம 2 தான் போடணும். அப்போ 2 × ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன 3. ஓகே, இது மைனஸ் மாடுலஸ் எடுத்துக்கலாம். இங்கே எவ்வளோ Fe இருந்தாலும் சரி, ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம போடணும். அப்போ ரியாக்டன்ட் எவ்வளோ இருந்துச்சு, Fe 2 தான் இருந்துச்சு. இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன 2. அப்போ × 2 இது 1. அப்போ இந்த வேல்யூ என்ன வரும், 6 - 4. இப்போ ஆன்சர் 2. அப்போ இது n ஃபேக்டர் 2. அப்போ இதோட ஈக்குவலண்ட் வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணனா இது மாலிகுலர் வெயிட் /2 இப்படி வரும். நம்ம 1 சொல்லக்கூடாது. 1 வந்து எதுக்கு வரும், இதோட ரிவர்ஸ் கேஸ், அதாவது நம்ம இங்கே போட்ட கேஸில் இந்த கேஸுக்கு தான் ஆன்சர் 1 வரும். இந்த கேஸுக்கு இந்த ரிவர்ஸ்க்கு 2 வரும். அது நம்ம வச்சுக்கோம். அதுக்கு தான் இந்த மெத்தட் நீங்கள் எந்த இதுக்கு போட்டாலுமே கரெக்டாக தான் ஆன்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபாலோ திஸ் மெத்தட். இந்த எல்லா சமயத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் மட்டும் நீங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ சும்மா உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் புரிஞ்சிருக்காது. வெறும் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதாது, நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸை நீங்களும் சால்வ் பண்ணணும். அண்ட் இது தவிர்த்து எக்ஸ்ட்ராவும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த சாப்டர் இருந்தாலும் சரி நல்லா புரியும். ஓகே, first question, the oxidation number of Cl in NOClO4 is என்ன கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த NOClO4ங்கிறது ஒரு சேம் காம்பவுண்ட் கிடையாது, 2 காம்பவுண்ட் மிக்ஸ் ஆனதுனால தான். அப்போ NO ப்ளஸ் தனியாக இருக்கும், தென் ClO4- தனியாக இருக்கும். அப்போ நம்ம இதோட தான் கண்டுபிடிக்கணும். அப்போ x -8 வரும், is equal to -1. அப்போ x is equal to +7 அப்படின்னு கேன்சல் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன் 8 டேரெக்டாக போனால் 4 இதோட இது வந்து -2,
4 into -2 -8 டைரெக்டாக போட்டேன். ஓகே, செகண்ட் கொஷின், த ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் இன் H2S2O8 இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி படிச்சிருந்தா உங்களுக்கு இது தெரியுது. ஒரு ஆக்சாய்டு ஆஃப் சல்ஃபர் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் தான் வரையணும். இதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 ஆக்சிஜன் இருக்குது, 2 சல்ஃபர் 2 ஹைட்ரஜன். அப்போது இதில் வந்து நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் கண்டுபிடிக்கணும். இதோட OHனால் இன்னும் -1 தான் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். இது வந்து 2 பாண்ட் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜனோட இது வந்து என்ன இருக்கும், -2 இருக்கும். இங்கேயும் 2 இருக்குது, அதனால இதுக்கு -2. சின்ஸ் இந்த பக்கம் ஒரே ஒரு பாண்ட், இந்த சல்ஃபர் ஒரே ஒரு இது பாண்ட்னால இருக்கிறதுனால இது -1 தான் வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரே ஒரு பாண்ட் பண்ணால் -1 தான் வரும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். -2 -2 -4 -5 -6 ஏன் +6 அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சரி, இது வந்து எப்படி இருக்கும், இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ரைட், அப்போ x ப்ளஸ் -1 ப்ளஸ் -2 ப்ளஸ் -2 ப்ளஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி தான் நம்ம எழுதுவோம். இப்படி எழுதும் பொழுது நமக்கு என்ன வரும், x - 0 வரும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 6. அதனால தான் அந்த ஆன்சர். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் அன் எலமெண்ட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் இன் என்ன ஃபார்ம், ஆக்சிடைஸ் ஆகும். ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது என்ன அர்த்தம், அதோட ஆக்சிடைஸ் இருக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம். பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்னா அந்த ஆக்சிடைஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குங்கிறது அர்த்தம். எப்படி, இப்போ Na+ இருக்குன்னு வச்சுக்கோ, Na+ இருக்குன்னா Na ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுன்னா Na+ ஃபார்மில் இருக்குது. புரியுதா? பாசிட்டிவ் ஆக்சிஜன், அப்போ இது ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது, +1. அப்போ ஏன் பாசிட்டிவ் ஆக்சிஜன் இருக்குன்னா அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருந்தால் அது ஆக்சிடேஷன். அப்போ இது ஆக்சிடைஸ் ஆகிருக்குங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் இந்த அசிடிக் மீடியம் இந்த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாலிகுலர் வெயிட்டை வந்து m அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது நான் ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் மாதிரி தரல, அதுலேயே வந்து இது இருக்கும். அப்படி சொல்லி அசிடிக் மீடியம் பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து m/6 இருக்கும் சொல்லேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். Which of the following halogen always shows only one oxygen state with its compound? இது ரொம்ப ஈஸியான கொஷின். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். எல்லாம் இந்த மற்ற மூணுமே மீன்ஸ் ஃப்ளூரின் தான் மற்ற மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டை ஷோ பண்ணும். வேறு ஃப்ளூரின் எப்போவுமே ஒரே ஆக்சிஜன் தான் ஷோ பண்ணும், அதுவும் -1 மட்டும் தான் ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். Which of the following is not a redox reaction? எது redox reaction oxidation reduction ரெண்டுமே இருக்கிற ஒரு reaction redox reaction. இல்லை எது அது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். Mn இங்கேயே போகிறேன். ஸோ MnO4 மைனஸ் பிரதி Mn ஓட சார்ஜ் வந்து +7 தென் ஆக்சிஜனுக்கு -2 தான். ஸோ இந்த இதில் வந்து இதுக்கு +4 வரும் Mnக்கு, அண்ட் ஆக்சிஜனுக்கு அதே -2. பட் இங்கே வந்து இதுக்கு 0 வரும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஆக்சிஜன் வந்து -2லேருந்து 0 போயிருக்கு, விச் மீன்ஸ் இது வந்து இங்கே ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து குளோரின் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ 0. H2வில் H வந்து +1 இருக்கும், இது வந்து -2ல் இருக்குது. HCl இதே +1 -1. தென் இங்கே வந்து குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது 1 + x - 2 = 0. ஸோ 1 - x - 1 = 0. ஸோ x = 1. இந்த குளோரின் இங்கே +1ல் இருக்குது, இது -1, இது +1 இருக்குது. ஸோ இங்கே வந்து குளோரின் வந்து 0லேருந்து +1, which means இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. Cl2 + H2O is HCl + HCl. ஓகே, இங்கே 0ல் இருக்குது, இது +1, இது -2, இது +1, இது -1, இது +1, இது +1, இது -2, இப்படி இருக்குது. கரெக்டாக? அப்போ இங்கே குளோரின் வந்து 0லேருந்து +1க்கு போயிருக்கு. அப்போ இது என்ன, இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிடேஷன். அதே குளோரின் இந்த கேஸ் வந்து -1, விச் மீன்ஸ் 0லேருந்து நெகட்டிவ் வேல்யூ போயிருக்கு. அப்போ இது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆக்சிஜன் ரெடியூஷன் ரெண்டுமே நடக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆன்சர் வராது. தென் தேர்ட் ஒன் 2CO4 2- +2H+ இருக்குது. Cr2O7 2- +H2O. இங்கே குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்குன்னா +6 வந்து இருக்கும். அண்டு இது வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து +1 வந்து இருக்குது. ஓகே, தென் இங்கே குரோமியமுக்கு வந்து ஆன்சர் வருது. ஸோ இட் இஸ் ஆல்சோ +6.
அண்ட் ஹைட்ரஜன் அதே +1 தான், இங்கேயும் +1 -1. ஸோ இங்கே எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை, எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. பிகாஸ் ஆக்சிடேஷன் நடக்கல, ரிடக்ஷனும் இங்கே நடக்கல. ஸோ இட் இஸ் நாட் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். Next one, in which of the following compounds nitrogen exhibits highest oxidation state? இதில் highest oxidation state இருக்குங்கிறது கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து AIPMT pre-2012 வந்து கேட்ட கொஷின். நான் ஃபர்ஸ்ட் N3H ட்ரை பண்ணலாம், தென் NH2OH, தென் N2H4, தென் NH3. இந்த கேஸ் வந்து 3x + 1 is equal to 0. ஸோ 3x is equal to -1. ஸோ x is equal to -1/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே இந்த x + 3 - 2 is equal to 0. ஸோ x is equal to -1ங்கிறது நமக்கு ஆன்சர். அடுத்து இந்த கேஸில் 2x + 4 is equal to 0. ஸோ 2x is equal to -4. ஸோ 2x x is equal to -2 வரும். அடுத்து இந்த கேஸில் வந்து x is equal to -3 வரும், பார்த்தாலே தெரியுது. ஸோ இல்லை ஹையஸ்ட் அப்படின்னா எது யூஸிங்க, இதெல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் லீஸ்ட் வேல்யூ தான் ஹையஸ்ட், நெகட்டிவ் லீஸ்ட் வேல்யூ வந்து இதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சராக வரும் இதுக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஃபாஸ்பரஸ் இன் PO4 3- இதோட கேட்டிருக்காங்க. அண்ட் சல்ஃபர் SO4 2- சல்ஃபர் கேட்டிருக்காங்க. அண்ட் குரோமியம் மீன்ஸ் ஹியர் to O7 2- இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம இப்போ தான் ரீசெண்டாக இங்கே தான் இங்கே கண்டுபிடிச்சோம். எஸ், இங்கே கண்டுபிடிச்சோம். நான் ஆன்சர் 6 கிடச்சதில்ல. அப்போது இதோட ஆன்சர் +6. ஓகே அப்போ இதோட கண்டுபிடிக்கலாம். ஸோ x + 4 × -2 is equal to -3. x - 8 is equal to -3. x is equal to 5 இப்படி கிடைக்குது. இங்கே வந்து x - 8 is equal to -2. x is equal to அங்கே போயிடுச்சுன்னா 6 வரும். ஸோ 5, 6 and 6. 5, 6 வந்து ஆப்ஷன் B. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Next question, what concentrated H2S4 is a moderately strong oxidizing agent? ஸோ இது வந்து ஒரு moderately strong oxidizing agent சொல்லியிருக்காங்க. which of the following reactions does not show oxidizing behavior? இல்லை எது ஆக்சிடைசிங் பிஹேவியர் ஷோ பண்ணல அப்படிங்கிறது நம்மளோட கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றா ட்ரை பண்ணலாம். ஓகே நான் செப்பரேட்டாக வந்துடுறேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ C + H2 இந்த பேலன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண தேவை, டேரெக்டாக நம்ம இப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. H2. ஸோ இப்போ வந்து கார்பன் 0 ஆக்சிஜன் ஸ்டேட், பிகாஸ் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது 0 ஆக்சிஜன் ஸ்டேட். இங்கே வந்து +4 இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே என்ன இருக்குது, இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. கரெக்டாக ஆக்சிடைஸ் 0லேருந்து 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் பிஹேவியர் இங்கே நடந்திருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு CaF2 + H2SO4 give CaSO4 + 2HF அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா நம்ம வந்து இந்த காம்பவுண்ட் ஏன் இதெல்லாம் பார்க்கலாம், பிகாஸ் இதுதான் ஆக்சிடைசிங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட வேலை என்னது, இது ரெடியூஸ் ஆகிக்கும். இது ரெடியூஸ் ஆகிட்டு வேறு ஒரு ஃபார்மில் வந்துருக்கும். ஐ மீன் ஒரு ரெடியூஸ்டான ஃபார்மில் வந்துருக்கும். மற்றவங்கள தான் ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது யாரை, அந்த அதர் காம்பவுண்டு தான். கரெக்டாக அதனால தான் நான் இந்த காம்பவுண்ட் செக் பண்ணுறேன். நான் இங்கே வந்து எதுக்கு இதை செக் பண்ணேன்னு ரீசன் வந்து இதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட், சரி இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நான் இதே செக் பண்ண முடியாது. கரெக்டாக நான் யாரை அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம் அவங்களும் செக் பண்ணணும். அதான் ஆக்சிடைசிங் பிஹேவியர். எதை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ங்கிறது என்னது, அது ரெடியூஸ் ஆகிக்கும், மற்றவங்களை ஆக்சிடைஸ் பண்ணணும். அதனால தான் இப்போ இது ஆக்சிடைஸ் ஆகியிருந்தால் தான் இது ஆக்சிடைஸ் பண்ணியிருக்குங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும். கரெக்டாக அதே தான், அதனால தான் இதை செக் பண்ணுறோம். இங்கே வந்து கால்சியம் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கால்சியம் கண்டுபிடிக்கலாம். x + 6 - 8 is equal to 0. So x - 2 is equal to 0. So x is equal to 2. இங்கே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், which means இங்கேயும் +2 இங்கேயும் +2. ஆக்சிடைஸே ஆகலை, ரெடியூஸும் ஆகலை. அப்போ இது என்னது, இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட். அண்ட் இது வந்து நீட் phase 2 2016 கேட்ட கொஷின். அண்ட் அதே மாதிரி இது AIPMT 2009 கேட்ட கொஷின். இது நீட் 2020 கேட்ட கொஷின். what is the change of oxidation number of carbon in the following reaction அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் எழுதிக்கலாம். 4Cl2 CCl4 + 4HCl. ஓகே இப்போ வந்து இது கண்டுபிடிக்கலாம். ஸோ x + 4 is equal to 0. ஸோ x is equal to -4, which means இங்கே -4 இருக்குது. ஸோ இங்கே வந்து x
-4 வரும் இங்கே கரெக்டாக, பிகாஸ் குளோரினுக்கு வந்து -1 ஆக்சிஜன் ஸ்டேட். ஸோ 4 × -1 -4 x = 4. அப்போனா -4லேருந்து +4க்கு சேஞ்ச் ஆகும். -4 to +4 இதுதான் நம்மளோட ஆன்சர். நான் the sum of the oxygen states of all the carbon atoms present in the compound. sum of all the oxygen states அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 7 கார்பன் இருக்குது கரெக்டாக. அப்போ 7x ப்ளஸ் 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் நம்பர் வந்து 1, இட்ஸ் மீன் ஆக்சிஜன் ஸ்டேட் 1. அப்புறம் -2 வந்து நம்ம ஆக்சிஜனுக்காக. அப்போ 7x ப்ளஸ் 6 - 2 வந்து 4 = 0. இப்போ 7x = -4. அப்போ x = 4/7 வருது. உடனே நம்ம 4/7 கிளிக் பண்ணோன்னா யூ ஆர் ராங். ஏன்னா இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆவரேஜ் ஆக்சிஜன் ஸ்டேட். பிகாஸ் இங்கே 7 இது கார்பனுக்கு லைக் இதோட மொத்த ஆக்சிஜன் ஸ்டேட்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. லைக் இண்டிவிஜுவல் ஒன்னோடது வேணும்னா நம்ம × 7 பண்ணணும். பிகாஸ் 7 கார்பன் இருக்குல்ல, சரி இது 7 கார்பனோட டோட்டல் ஆக்சிஜன் ஸ்டேட் தான் இது. அப்போ நம்ம இண்டிவிஜுவலுக்கான வேணால் நம்ம வந்து × 7 பண்ணால் தான் இது கரெக்டாக. ஏன் × 7 தான் பண்ணணுமா அப்படி கேட்டிங்கன்னா, பிகாஸ் 7 கார்பன் தான் அங்கே இருக்குது, அதனால் அப்படி பண்ணுறோம். இது NCERTல ஒரு டேபிள் மோர் டு நம் டேபிள் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துட்டு அது தந்துருப்பாங்க. அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ × 7 பண்ணும்போது என்ன 7 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம ஆக்சிஜன் வந்து -4 வரும். அண்ட் -4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அண்ட் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூட தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஆவரேஜ், இது வந்து ஆவரேஜ் ஆக்சிஜன் ஸ்டேட். நம்மளுக்கு தேவை இண்டிவிஜுவல். இது ஆவரேஜான ஆக்சிஜன் ஸ்டேட், நம்மளுக்கு இதே இண்டிவிஜுவல், அதனால் × 7 பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க. இல்லைருந்து என்ன நம்ம வந்து புரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் எதுனா இது +1 இருக்குது, இது -2, இது +1, இதுவும் சரி இது -1, அண்ட் இது 0, இது +1, இது -2. எப்படி கடற்கடை இதெல்லாம் ப்ராக்டிஸ். நீங்கள் அதை சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் நீங்கள் எழுதலாம், ஃபாஸ்ட்டாகவே எழுதலாம். ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கே மெமரைஸ் ஆயிடும். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் H2O2. முதல்ல நம்ம வந்து எதோ ஆக்சிடைஸ் இருக்குது, இதை ரெடியூஸ் இருக்குது பார்க்கலாம். இல்லை சல்ஃபர் பார்த்திங்கன்னா -2 0 வந்திருக்கு. அப்போனா நெகட்டிவ்லேருந்து 0 வந்துருக்குன்னா அந்த ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து -1லேருந்து -2 போயிருக்கு. அப்படின்னா அது என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ரிடக்ஷன் நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் ஆக்ஷன் ஆஃப் H2O2 ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த H2O2 எங்கேயாவது ஆக்சிடைஸ் ஆகிருக்குன்னா அது ரெடியூஸ் தான் இருக்குது. அப்போ அது கிடையாது. ரெடியூஸ் நேச்சர் ஆஃப் H2O2. ஆமாம் கரெக்டு, இது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். மற்றதை நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிக்கலாம். அசிடிக் நேச்சர் ஆஃப் H2O2, ஆல்கலைன், இது ஆசிடிக் நேச்சர் காமிச்சிருக்கு, பேசிக் நேச்சர் காமிச்சிருக்கு அப்படிங்கிறது இது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டரில் நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் அதோட சேர்ந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.